ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஐமேத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய புதிய சேனல்ஸ் 2 எக்ஸாம் மாஸ்டர் மற்றும் ஸ்மார்ட் ஸ்டடி அப்படின்னு 2 புதிய சேனல்ஸ் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டுடே எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 11ஆம் வகுப்பு கணிதத்தில் நம்ம எந்த டாப்பிக்லாம் பார்த்தா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஸ்கோர் எப்படி பண்ணுறது, சென்டம் எப்படி எடுக்கிறது, ஓரளவுக்கு 60-70 அந்த ரேஞ்சில் மார்க் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸு. அதுக்கடுத்து 1 மார்க் கொஷின்ஸ்லாம் கிரியேட்டர்லாம் எப்படி கேட்பாங்க, 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் கிரியேட்டர் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ 5 மார்க் கொஷின்ஸு எந்தெந்த சாப்டரில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஒரு அவுட்லைன், ஒரு ரிவிஷன் ப்ளஸ் எக்ஸாம் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வந்து கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டண்ட் எது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கான்செப்ட் பேர் ஒரு அவுட்லைனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சாப்டர்ஸில் என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ். புக் பேக் 1 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம புக் பேக் 1 மார்க்கை கான்சன்ட்ரேட் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஏன்னா ஈஸியாக நம்ம மினிமம் 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ப்ளஸ்ஸு அந்த 5 கிரியேட்டர் கொஷின் கேட்குறாங்க இல்லையா, அந்த கிரியேட்டர் கொஷின்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், அந்த பேசிக் ஃபார்முலாஸே கேட்குறாங்க நிறைய 1 மார்க்கில். கிரியேட்டட்னா ஃபார்முலாவாக கேட்குறாங்க, பட் புக் பேக்கில் இருக்காது. பட் அது புக்கில் இல்லாத கொஷின்ஸாக கேட்கும்போது நமக்கு அது ஃபார்முலாலாம் கேட்குறாங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் படித்தாலே நமக்கு போதும். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க 1 மார்க் பொறுத்து. ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. மேபி டஃப்பாக இருந்தால் 1 or 2 அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ 1 மார்க் கொஷினை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் அடுத்தது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவது 5 மார்க். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 கொஞ்சம் ஈஸியான சாப்டர். அதில் குறிப்பாக இந்த பைஜெக்ஷன், இருபுற சார்புன்னு இருக்கும். பைஜெக்ஷன் அதாவது எக்ஸாம்பிள் 1.30 இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் வந்து 1.3ல் அந்த 12th சம் இம்பார்ட்டண்ட். 12th சம் வந்து இந்த மாடலில் இருக்கும். அதுக்கடுத்தது 19th 20th சம் அதே எக்ஸசைஸில். ஸோ இதுதான் பைஜெக்ஷனை பேஸ் பண்ணி வர சம்ஸ், இருபுற சார்பு. அடுத்தது f(x) ப்ராப்ளம்ஸ் 1.3ல் செகண்ட் தேர்ட் சம். 1.3ல் செகண்ட் தேர்ட் சம் f(x) பேஸ் பண்ணியிருக்கிறது. அடுத்தது கிராஃப் லாஸ்ட் எக்ஸசைஸ் 1.4. இதை பார்த்துட்டிங்கன்னா மேபி டைம் இருந்தால் லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அடுத்தது சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸசைஸ் 2.9 ஃபுல்லாக படித்தே ஆகணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கம்பல்சரி கேட்குறாங்க. அதுக்கடுத்து லாகரிதம் கேட்குறாங்க. அடுத்து 2.5 2.8. இதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம செகண்ட் சாப்டரில் நமக்கு வந்து 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறதே இல்லை. ஸோ அந்த இதில் குறிப்பாக இப்போது ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து வித்து ஒர்க்கிங்கோட உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷனோட காமிச்சிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அந்த சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இப்போ இருபுற சார்பு பைஜெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஒர்க்கிங்கோட கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு அவுட்லைனாக தான் நம்ம இந்த வீடியோஸ் பண்ணுறோம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் சாப்டர் 3. அதில் மெயினாக முக்கியமானது நேப்பியர் ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. நேப்பியர் தியரமும் எக்ஸசைஸ் 3.7 ஃபுல்லாக பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக ஃபஸ்ட்டு சம் நல்லா பார்த்துங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் தான் ரொம்ப முக்கியமான. அதில் நிறைய சப்டிவிஷன் இருக்குது. ஒரு 6 சம்ஸ் இருக்குது. அந்த 6 சம்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். ப்ளஸ் எக்ஸாம்பிளில் வந்து ஒரு கடைசியில் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க போதும். அடுத்து சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் எக்ஸசைஸ் 4.4. ஸோ எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் ஒரு 4 ஸ்டெப் எழுதணும். ஸோ P(1) is true. ஸோ P(1) is true. அடுத்தது P(k). let us assume that P(k) is true, ரைட்டா? அடுத்தது P(k + 1) true. P(k + 1) is true. அப்புறம் கொஷின் எடுத்து எழுதி பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு எழுதி கொஷின் எடுத்து எழுதிட்டிங்கன்னா நம்ம மினிமம் 4 மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும், ஜஸ்ட் அட்டன் பண்ணாலே இந்த மேத்தமெட்டிக் இண்டக்ஷன். அதுக்கடுத்து சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் 5.4 எக்ஸசைஸ் அப்ராக்சிமேட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் 5.4 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது 5 மார்க்குக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 7லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி சாப்டர் 8ம் ஃபுல்லாக பார்த்துங்க. அதில் குறிப்பாக எக்ஸசைஸ் 8.1 இந்த கோப்லான் சம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சரியா? அந்த கோப்லான் ஒருதலை வெக்டர்கள் நிரூபிக்கிறதும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் நிரூபிக்கிற சம்மு. அதுக்கடுத்தது 8.1ல் ஒரு குறிப்பிட்ட சம்ஸ்லாம் இருக்குது முக்கியமானது. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 4வது சம் 5 6, அது கடைசியில் இருக்கிற
கடைசி சம்ஸ் 11 12 இந்த சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. எக்ஸசைஸ் 8.1ல் ப்ளஸ் தேரம் இருக்குது, அந்த தேரம் பார்த்துங்க. அதாவது செக்ஷன் ஃபார்முலாவும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியன்ஸ் தேரமும் ரொம்ப முக்கியமானது சாப்டர் 8ல். அதுக்கடுத்தது சாப்டர் 10. சாப்டர் 10ல் எக்ஸசைஸ் 10.4 மட்டும் பார்த்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். 10.4 கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்துடும். 11th சாப்டர் 11.11 கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்துடும். 12th சாப்டரில் 12.4 பேஸ் தேரம் கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். அது எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். அடுத்தது இதெல்லாம் 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய போர்ஷன். 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஈஸியான சாப்டர்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக எந்தெந்த சாப்டர்லாம் ஈஸினா ஃபஸ்ட்டு சாப்டர் ஈஸி, 2 மார்க் செகண்ட் சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து 4th சாப்டரில் அதாவது குறிப்பாக இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சாப்டரில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்கிற சம் இருக்கும். டொமைனு ரேஞ்ச் இந்த சம் ரொம்ப முக்கியமானது. அது இது வந்து 1.3ல் வரும், சரிங்களா. ப்ளஸ்ஸு அதான் கூட நம்ம என்ன சேர்த்து பார்த்துக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது, அதனால் பார்த்துங்க. ப்ளஸ் செகண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எம் ரிலேட்டட் டு என் வந்து பார்த்திங்கன்னா டிவிசிபிள் பை 7 டிவிசிபிள் பை 12ன்னு சொல்லிட்டு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 1 எக்ஸசைஸில் 1, அந்த சம்ஸை நல்லா பார்த்துங்க. இது ஃபஸ்ட் சாப்டரில். செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2.2ல் இன்இக்வாலிட்டி இருக்குது. இந்த மாடுலஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி இன்இக்வாலிட்டி சம்ஸ் இருக்குது. இந்த 2.2, அதுக்கடுத்து 2.4, அதுக்கடுத்தது 2.1ல் வந்து அந்த √5 இஸ் an irrational நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும். அடுத்தது சாப்டர் 3 நான் சொல்லலை. அடுத்தது சாப்டர் 4 ஏன்னா கொஞ்சம் டஃப்ன்றதால சொல்லலை. சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ரேங்க்கு கண்டுபிடிக்கிற சம் இருக்கும். ரேங்க் கண்டுபிடிக்கிற சம்மு n 6 கண்டுபிடிக்கிற சம், அதாவது ஃபைண்ட் n ஃபைண்ட் r அப்படின்னு கேட்பாங்க. ப்ளஸ் இந்த ப்ரூவ் பண்ணுறது NC2 ப்ளஸ் NC3 ஈக்குவல் டு NC4 அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. அடுத்தது 5th சாப்டர் கொஞ்சம் முடிஞ்சால் பாருங்கள். அதுக்கடுத்து 7th 8th கம்பல்சரி பார்த்தே ஆகணும், ஏன்னா ஈஸி சாப்டர் இல்லையா. ஸோ 1 2 3 4 நல்லா பாருங்கள். 7 8 கம்பல்சரி பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th சாப்டர் ரொம்ப ஈஸி, ப்ராபபிலிட்டி அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஈஸி. அடுத்து இந்த 9 10 11 இருக்குது இல்லையா, இதில் குறிப்பாக இப்போ 10th சாப்டர் எடுத்துன்னு வச்சுங்க. இதில் வந்து பேசிக் டிஃபரன்ஷியேஷன், பேசிக்காக சிம்பிளாக ஒரு எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, அந்த மாதிரி எக்ஸ் பவர் 12 டிஃபரன்ஷியேட் பண்ணால் வரும் 12 இன்ட்டு எக்ஸ் பவர் 11. அந்த மாதிரி சிம்பிள் பேசிக் டிஃபரன்ஷியேஷன். சைன் எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ், காஸ் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ், அந்த மாதிரி பேசிக் டிஃபரன்ஷியேஷன் பாருங்கள். அதே மாதிரி தான் 11th பேசிக் இன்டகிரேஷன். ஸோ பேசிக் இன்டகிரேஷன் வந்து ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் ஓகே, 11.1லேருந்து 11.3 வரையில் பேசிக் இன்டகிரேஷன் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, சரிங்களா. அந்த பேசிக் ப்ராப்ளம் பார்த்தா கூட நமக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 9th பொறுத்த வரைக்கும் 9.2 9.3 மெயினாக 9. அதாவது 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 9.2வும் 9.4ம் பார்த்தீங்கன்னா போதும் 2 மார்க் 3 மார்க்குக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது 9.2வும் 9.4ம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்னா அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.